ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராகி பக்கோடா. ராகி பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 25 கிராம் பச்சரிசி மாவு, 200 கிராம் ராகி மாவு, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 2 கட்டி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 30 கிராம் நெடக்கல்லை, 25 கிராம் பொட்டுக்கல்லை, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன், கருவேப்பிள்ளை, 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை வச்சு நம்ம எப்படி ராகி பக்கோடா செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு போட்டுக்குங்க, அரிசி மாவு போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக அரைஞ்சிருக்கோம், அதையும் போட்டுக்குங்க. தட்டி வச்ச பூண்டையும் போட்டுக்குங்க, வெங்காயத்தையும் போட்டுக்குங்க, நடக்கலை போட்டுக்குங்க, பொட்டுக்கலை போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்குங்க, எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்குங்க, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பிசைறதுக்காக. உங்களுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்குங்க. நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி மாவை பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. கையிலேயே நல்லா மாவு நல்லா பிசைஞ்சுக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பதத்தில் நல்லா பிசைஞ்சுக்குங்க மாவை. அப்போ தான் எண்ணெயில் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க, அதில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெயில் உதிர்த்தி விடும்போது ஃபுல்லாக நல்லா உதிர்த்தி விடுங்க. அப்போ தான் பக்கோடா சூப்பராக இருக்கும். பரவலாக சுற்றிலும் பரவலாக வந்து உதிர்த்தி விடுங்க. பூண்டை தட்டி போட்டிருக்கோம், அது ஃப்ளேவரும் செம சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக எண்ணெயில் ஃபுல்லாக பரவலாக வந்து உதிர்த்தி விடுங்க. ராகி பக்கோடாவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் திறன் அதிகமாக உள்ளது. இது வந்து உடல் சூட்டை வந்து கம்மி பண்ணும். அதனால் ராகி வந்து வாரத்துக்கு ஒரு டைம் சேர்த்துக்குங்க. அதிக சத்துக்கள் நிறைந்தது இந்த ராகி மாவு. இந்த ராகி பக்கோடா, ராகி அடை, ராகி களி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெய் வடியிட்டோம், எண்ணெய் வடிஞ்சா அப்படியே எடுத்துக்கோங்க. எண்ணெய் வடிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மற்ற மாவுலையும் அந்த மாதிரி போட்டு வந்துடலாம். சூப்பரான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து மொறுமொறுப்பாக இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்க நல்ல வெங்காயம், பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டிருக்கனால அதை ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மழை காலத்தில் வந்து இந்த ராகி பக்கோடா சாப்பிட்றது செம்ம சூப்பராக இருக்கும். டீயும் ராகி பக்கோடாவும் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.